போலீஸையே கொல்ற அளவு வளர்ந்துட்டீங்க. எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிருவோம். அவங்க மொத்தமே நான் முடிக்கிறேன். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். மாமாக்கு என்னாச்சுன்னு இவனுக்கு மட்டும் தான் தெரியும். அவர் அடிச்சது மட்டும் இல்லாம எல்லாரும் சேர்ந்து அவரை வேற ஏதாவது பண்ணிருப்பாங்களான்னு கண்டுபிடிக்கணும். அன்பு, என்ன நம்புங்க, நாங்க அவரை வேற எதுவும் பண்ணல. ஆமா சார், அவர் அடிச்சதுக்கு அப்புறம் நாங்க அங்க இருந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சத்தியமா எங்களுக்கு தெரியாது. அவனுக்கும் அது தெரியாது. ஏய், இவ்வளவு நடந்தும் நீங்க சொல்றதுலாம் நான் நம்பவே நினைச்சிட்டு இருக்கீங்களா? இவனை இப்படி எல்லாம் கேட்டா உண்மை வராது. ஸ்டேஷன்ல வச்சு போலீஸ் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கணும். அப்பதான் உண்மை வெளியே வரும். எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு உன்னை கொன்னு பொண்ணுன்னு தோணுது. ஆனா ஒரு போலீஸ்காரனா சட்டத்தை மதிக்கணுங்கிற கட்டாயத்துல இருக்கேன். ஆனா போலீஸ்ல ஒப்படைச்சு சட்டப்படி உனக்கு தண்டனை வாங்கி தரேன்டா. வாடா ஸ்டேஷனுக்கு. ஐயோ டேய் அன்பு, ஐயோ டேய் தம்பி விட்டு அன்பு, அன்பு 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 சார் ப்ளீஸ் சார், நாங்க தான் சார் தப்பு பண்ணோம். எந்த தப்பு பண்ணல சார். ப்ளீஸ் சார், அவனை விட்டுருங்க சார். விடுடா. இவர் என்ன வேணாலும் பண்ணட்டும், யாரும் தடுக்காதீங்க. யாராவது கூட வந்தீங்க உங்களே ஸ்டேஷன் கூட்டி போயிடுவேன். வாடா. டேய் அன்பு, வாடா. சொன்னா கேளு அன்பு. விடு அன்பு, அன்பு பாரு ஷாலினி, எவ்வளவு சொல்லி கேட்காம கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் பாலுவ. வாடா. அன்பு சொன்னா கேளு அன்பு. வாடா. என்ன அசிங்கமா இருக்கா? ரோட்ல போறவங்களா உன்னை கேவலமா பாக்குறாங்களா? பாக்கட்டும்டா, பாக்கட்டும். உன்னால என் குடும்பத்தையும் என் அக்காவையும் இந்த ஊர் இப்படிதானடா பாத்திருக்கோம். பார்த்தது மட்டும் இல்ல, எங்க யாரையும் வீட்டை விட்டு வெளில வர முடியாத அளவுக்கு கேவலமா பேசிச்சு. அதனால என் வேலை போச்சு. என் அண்ணன் இப்ப ஜெயில இருக்கான். என் அக்காவும் மாமாவும் எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஐயோ, குடும்பமே சின்ன பின்னமா செதஞ்சு போச்சுடா. இதெல்லாம் யாரால? முன்னாலடா. உனக்கு இந்த அசிங்க அவமானம் எல்லாம் பத்தாதுடா. உனக்கு இன்னும் இருக்கு. என் குடும்பப்பட்ட அவமானத்தையும் அசிங்கத்தையும் நீ சொல்ல போற உண்மையில தான்டா சுத்தமாக போகுது. ஐயோ, நான் உண்மைதான் அன்பு சொல்றேன். உங்க மாமா எங்க இருக்கான்னு சத்தியமா எனக்கு தெரியாது. உன்னை லாக்அப்ல தள்ளி அங்க வச்சு விசாரிக்கிறேன்டா. அப்ப சொல்லுவ நீ உண்மைய. அன்பு, தப்பு என் மேலதான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. எப்படி என் குடும்பம் உடைஞ்சு போய் நில குலைஞ்சு போய் இருக்கும்னு எதிர்பார்த்தியா? பிரச்சனைனா ஒண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கணும், இல்ல உங்களுக்குள்ளே பேசி தீர்த்திருக்கணும். அதை விட்டுவிட்டு ஆளை வச்சு அடிச்சுட்டு தூக்கி போட்டிருக்கீங்களா? இப்ப வரைக்கும் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. கேட்டா தெரியாதுன்னு சொல்ற. உன்னெல்லாம் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கணும்டா. வாடா, வா. சொல்றத கேளு. சொன்ன கேளு அன்பு. என் தம்பி ஏதோ கோபத்துல எழில் தம்பி அடிக்க சொல்லிருக்கான். அதை கேட்டுட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் இவனுக்கே தெரியாம அந்த மாதிரி பண்ணிருக்காங்க அன்பு. நடந்த எதுவுமே என் தம்பிக்கு தெரியாது. தயவு செஞ்சு இவனை விட்டுடு அன்பு. அண்ணி, கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசுங்க. நம்ம வீட்ல நடக்கிற பிரச்சனைக்கு மூல காரணமே இவன் சொன்ன வார்த்தையால தான். இவன் சொல்லாமையா இவன் ஃப்ரெண்ட்ஸ் போய் அடிச்சாங்க? இவன் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சானே, இவன் செஞ்சானே. அது காரணம் இவன் தானே. இவனை சும்மாவே விடக்கூடாது. நம்ம குடும்பம் நிம்மதி இல்லாம போனதுக்கு காரணமே இந்த மிருகம் தான். அன்பு, இவனுக்கு எழில் யாருன்னே தெரியாம அப்படி சொல்லிட்டேன்னு இவனே சொன்னால. ஆமா அன்பு, தம் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சு நடந்த உண்மையெல்லாம் நம்ம கிட்ட வந்து சொல்லியிருக்கான். இவன் மனசுல கொலை செய்யணுங்கிற எண்ணம் இருந்திருந்தா இவன் நடந்த உண்மையெல்லாம் நம்ம கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்க போறான். அன்பு, மறைக்கணும்னு நினைச்சிருந்தா இப்ப கூட இவன் மறைச்சிருக்கலாம்ல. இவன் ஃப்ரெண்ட்ஸுங்க எழில் தம்பி அடிச்சது தெரிஞ்சு உடனே வந்து நம்ம கிட்ட சொன்னால. அன்பு, இதுல இருந்து தெரியலையா இவன் எந்த தப்பு பண்ணலன்னு? ஆமா அன்பு, இவன் தப்பு உணர்ந்துட்டான். அன்பு, இந்த ஒரு தடவை மட்டும் என் தம்பி மன்னிச்சு விட்டுரு அன்பு. ஒரு தடவை மன்னிக்கணுமா? ஏன் நீ அன்னைக்கு அம்மா வந்து சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொடுத்தாங்கல்ல, ஞாபகம் இருக்குல்ல? அன்னைக்கு மட்டும் அந்த சாப்பாட்டை எல்லாரும் சாப்பிட்டு இருந்தா இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன இருக்கும்? இவனை அடிச்சு இழுத்துட்டு போறதுக்கு நானும் இருந்திருக்க மாட்டேன். இவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நீங்களும் இருந்திருக்க மாட்டீங்க. ஒரு குடும்பமே தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கும். எல்லாத்துக்கும் காரணமான இவனை சும்மா விட சொல்றீங்களா? இல்ல அன்பு, தம்பியா இருந்தாலும் தப்புங்கிற கோவம் உங்களுக்கு இல்ல? நம்ம குடும்பம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு உங்க தம்பி மட்டும் முக்கியம், அவ்வளவுதானே? ஐயோ, அப்படி எல்லாம் இல்ல அன்பு. ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? இப்ப அண்ணன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. அவரை வெளியெடுக்க ஹையர் ஆபீஷியல்ஸ் கிட்ட கெஞ்சிட்டு இருக்க. ஆனா கட்டின பொண்டாட்டி இந்த அளவுக்கு பதட்டப்படலையே. உங்க தம்பிய ஒரு நாள் ஜெயில போடுறதுக்காக துடிக்கிறீங்க. என்னதான் இருந்தாலும் புகுந்த வீட விட பிறந்த வீட்டு மேல பாஸ் ஆதிங்கன்னு நிரூபிச்சிட்டீங்களா? ஐயோ அன்பு, அப்படி எல்லாம் இல்ல அன்பு. ஏன் இப்படி தப்பா நினைக்கிற? என்ன இருந்தாலும் என் தம்பி இல்லையா? உன் அண்ணனுக்காகவும் அக்காவுக்காகவும் நீ இவ்வளவு பேசுறல்ல, என் தம்பிக்காக பேசுறதுக்கு இவனுக்கு யாரு இருக்கா?
அவனை ரோட்ல இப்படி அடிச்சு கூட்டிட்டு போறது ஒரு அக்காவா என்னால தாங்கிக்க முடியல. ஒரு அக்காவா என் மனசு துடிக்கிறது உனக்கு ஏன் தெரியல அன்பு? உன் அக்காவுக்கு அவமானது உன்னால தாங்கிக்க முடியல. அதே பாசத்தை நான் காட்டினா மட்டும் ஏன் நீ தப்புன்னு சொல்ற? என் அக்கா தான் எதிரி கூட கெடுதல் நினைக்க மாட்டாங்க. ஆனா இவன் என் அக்காவோட வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்கி இருக்கான். நான் என் அக்கா மேல வச்ச பாசமும் நீங்க உன் தம்பி மேல வச்சிருக்கிற பாசமும் ஒண்ணுன்னு சொல்லாதீங்க. பாசத்துக்கெல்லாம் தகுதியானவே இல்ல. இவன் ஒரு அக்யூஸ்ட்.